தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபாரகண சிந்தம் ஜானது சாஸ்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குருவன் பரமாமதானம் கலியுதயம் காட்சிமானி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நம்ம மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அடங்குகளை ஒவ்வொரு நாளும் உருவானதும் ஒரு தலைப்பு. இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு அவளும் பழிச்சுடுவா குழந்தையும் பிறப்பான். அவளும் பழிச்சுடுவா குழந்தையும் பிறப்பான். இந்த சேனலில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்க, தினமே பாருங்க. என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஒரு சேனலில் தான் பெரிய அனுகிரகத்தில் நம்ம கொடுத்துட்டு வரோம், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்ரீ சந்திரசேகர கணபாடிகள் வள்ளியூர், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய வள்ளியூர் தான் பூர்வீகம். அவரோட தாய் தந்தையருக்கு அவள் காஞ்சிபுரத்தில் அவள்லாம் இருந்தபோது இவர் பிறந்திருக்கார் காஞ்சிபுரத்தில். நம்ம இவருடைய சில அனுபவங்களை ஏற்கனவே பார்த்துருக்கோம். காஞ்சி மடத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அந்த காலத்தில் பெரியவா அங்கே உட்காந்துருப்பாளாம். பக்தர்கள் சில பேர் அவளுடைய அனுபவத்தை பெரியவா எதிர்க்கவே பேசுவாளாம். எல்லோரும் மற்ற பேர்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கே வெங்கட சுப்பிரமணியம், டாக்டர் கே வெங்கட சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் ஐஏஎஸ். அவர் ஃபார்மர் வைஸ் சான்சலர் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அண்ட் கவர்னர் அங்கே பாண்டிச்சேரி. அவருடைய அனுபவத்தை அவர் சொன்னார். மகாபெரிவா அங்கே உட்காந்துட்டு அவர் சொல்கிறத கேட்டுன்ட்டு இருந்தா. கொஞ்சம் பேர் அங்கே பக்தர்கள் அங்கே இருந்தா. அவர் சொன்னது அப்படியே நான் சொல்கிறேன். இதை யார் சொல்கிறா அப்படின்னா நம்ம இவர் வள்ளியூர் சந்திரசேகர கணபாடிகள் சொல்கிறார். அவர் சொல்கிறாராம், அந்த இவர் வெங்கட சுப்பிரமணியம் வெங்கட சுப்பிரமணியம்ன்றவர் சொல்கிறார் தான். ஒரு 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 தாய், யாரோ சொல்கிறார், ஒரு தாய்னா ஒரு அம்மா, ஒரு தாய் ஆஸ்பத்திரியில் குழந்தை பேருக்காக அட்மிட் ஆகியிருக்கா. அவளை அட்டன் பண்ணுற டாக்டர் சொல்லியிருக்கார், அவளுக்கு சிசேரியன் தான் நடக்கும், ஆனால் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால ஒருவேளை டெலிவரி சேஃபாக நடந்துருத்தனா தாய் இறந்து போயிடுவா, குழந்தை பிறந்துடும். இல்லை இன்னொரு வகையில் பார்க்கும்போது குழந்தை இறந்து போயிடும், தாய் பிரசவம் ஆகிடும், ஆனால் குழந்தை இறந்து போய் பிறக்கும். இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் சான்ஸ் இருக்குது. ஆனால் தாயும் செய்யும் பிழைச்சி வரா மாதிரி குழந்தை பிறந்தா அது மாதிரி வர்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறத ப்ராக்டிகாலிட்டி அது என்னவோ அது கண்டிஷனை பார்த்துட்டு கிளியராக அவர் சொல்லிட்டார் அந்த டாக்டர். அந்த ஆஸ்பத்திரிக்கு வெளியில் இருக்கக்கூடிய ரோட்டில் ஜஸ்ட் வெளியில் இதை மனசில் உறுத்திகிட்டே இருந்திருக்கு. அந்த யார் அந்த பிரசவத்துக்காக அட்மிட் ஆகியிருக்காளோ அவளுடைய ஆத்துக்காரருக்கு, அவர் அப்படியே வெளியில் அம்போன்னு என்ன பண்ணலான்னு தெரியலையே, இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கு. எல்லாருக்கும் அந்த வருத்தம் இருக்குமே. அந்த வெளியில் வந்திருக்கார், ஆஸ்பத்திரிக்கு வெளியில் அந்த ரோட்டில் வந்திருக்கார். எந்த இடம் என்னன்னு சொல்லலை. சொல்லியிருக்கும் போது ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர், ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் சவுண்டு கேட்குறது. பார்த்தா பெரியவாங்க நடந்து போயின்னு இருக்கா, கூட மகாபெரிவா நிறைய கொஞ்சம் பேர் வா போகிறா, பக்தர்கள் கூட போயின்னு இருக்கா. இவர் நேராக போய் ரோட்டில் பெரியவா முன்னாடி கீழே விழுந்துட்டு விஷயத்தை வேகமாக சொன்னார். இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது, பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. அப்படி சொன்னோடனே பெரியவா சொன்னாலாம், பயப்படாத, ஆண் குழந்தையாக பிறக்கும், சௌக்கியமாக இருப்பா, 2 பேரும் சௌக்கியமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா நடந்து போயிட்டே இருக்காளாம். நிற்கவே இல்லை, சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. எப்படி தெரியும்? பெரியவா அங்கே உள்ளே உட்காந்துட்டுருக்கவர் நல்லா படிச்சுட்டு 5 வருஷம் அதை விட அதுக்கப்புறம் அது எக்ஸ்பெக்டேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது சர்ஜரியில் இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் பண்ணவரும் சொல்கிறார். அங்கே சான்ஸே கிடையாது. ஏன்னா இந்த கண்டிஷன் பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருக்குது. ஏதாவது ஒன்று தான் சான்ஸ் இருக்குது. ஒன்று குழந்தை பிறந்துருத்து சேஃபாக இருக்குது அப்படின்னா அம்மா போயிடுவா. ஒருவேளை அம்மா சேஃபாக தான் இருப்பாள், ஆனால் குழந்தை பிறக்கும்போதே சான்ஸ் இல்லை, அது போயிடும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான், அந்த மாதிரி கண்டிஷன் அது அவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு அவ்வளோ படிச்சுட்டு வந்தவர் சொல்கிறாரு அப்படின்னு அவர்
டாக்டர் இவ்வளோ பெரிய டாக்டர் இப்படி சொல்கிறாருன்னு அவர் மனசில் வருத்தப்பட்டுட்டு இப்படி தான் நடக்க போகிறதுன்னு நினச்சிட்டு வெளில வரும்போது பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அந்த பக்கம் நடந்து போவார்னா அவருக்கு என்ன தெரியுமா? தெரியும். அங்கே பார்த்தா திடீர்னு ஜெய்சங்கர் பெரியவா வரா. பெரியவாளுக்கு இவர் யாரோ இவருக்கு சம்மந்தமே கிடையாது, இவர் யார் என்னன்னு கூட சொல்லிக்கல. நேர கீழே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவாவுடைய பாதங்களில், என்னோடய பொண்டாட்டிங்க உள்ளே இருக்கா, அட்மிட் ஆகியிருக்கா, பிரசவத்துக்கு இருக்கா, அவர் டாக்டர் வந்து இந்த மாதிரி சொல்கிறா அப்படின்னு சொன்ன உடனே பெரியவா வந்து என்ன சொன்னாலாம் பதில், பயப்படாத, ஆண் குழந்தை பிறக்கும், தாயும் செய்யும், 2 பேருமே நலமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா நடந்து போயிட்டே இருக்கலாம். இம்மிடியேட்டாக ஓடி உள்ளே வந்திருக்கார் ஆஸ்பத்திரிக்கு. வந்து தன்னுடைய பொண்டாட்டிக்கிட்ட இந்த ஒரு நல்ல விஷயத்தை, ஏன்னா வேலை பெரியவோட பக்தர்கள் தான், பொண்டாட்டிக்கிட்ட சொன்ன அந்த ஹோப்ஃபுல்லாக வேறு இருப்பாள், இனிமேல் நடக்கிறது பாசிட்டிவாக நல்லபடியாக ஆகும்னு இந்த நல்ல விஷயத்த சொல்லான்னு வரும்போது பார்க்கும்போது அந்த மீன் டைம் வந்து அவளுக்கு பிரசவ வலி வந்துட்டுருக்கு. அங்கே போய் உள்ள ஆப்ரேஷன் தேட்டருக்கு உள்ளே கூட்டின்னு போயிட்டா டெலிவரிக்கு. ஆனால் இவர் அதை சொல்லக்கூட முடியல, அப்படி ஒரு சுச்சுவேஷன். அப்போ எப்படி இவருக்கு மனசுக்குள்ளே ஓடின்னு இருக்கும். இதெல்லாம் தான் பார்க்கணும். நம்ம நிறைய இதை தெரிஞ்சுட்டு நம்ம பெரியவா மேலே பக்தி வரணும். அதுக்கு தான் இதெல்லாம் வந்து நானாக இட்டு கட்டி சொல்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாம் அந்தந்த அனுபவங்களை பார்த்து கேட்டு ஒன்றுத்துக்கு 4 தடவை அந்த அனுபவத்தை கேட்டு அவள் சொல்கிறத மட்டும்தான் நான் சொல்கிறேன், வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் ரொம்ப இதெல்லாம் அந்த நேச்சுரலாக இருக்கிறது மட்டும்தான் என்கிட்ட இருக்கும். பெரிய டேலண்ட்லாம் என்கிட்ட கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். அதை அங்கே உள்ளே வந்து பிரசவ வலி வந்தாச்சு. அப்புறம் பார்த்தா குழந்த பிறந்த சவுண்டு கேட்குறது. அப்புறம் வெளில கூட்டிகிட்டு வரா. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த இதெல்லாம் வேலை இருக்குமே, அந்த ப்ரிலிமினரி அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா பெரியவாங்க தான் பரமேஸ்வரன் சொல்லிட்டார், ஆண் குழந்தை பிறந்திருக்கு, பொண்டாட்டி உயிரோடு இருக்கா, பிரச்சனை இல்லை, சேஃபாக இருக்குது. அப்போ தான் அவர் சொல்லிட்டார், ஆண் குழந்தை பிறக்கும், 2 பேருமே இப்போ நலமாக, குழந்தையும் தாயும் செய்யும் நலமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது எப்பேற்பட்ட ஒரு இது, அந்த இவ்வளோ விஷயங்களும் சொல்லிவிட்டு அந்த வெங்கட சுப்பிரமணியம், டாக்டர் வெங்கட சுப்பிரமணியம் ஐஏஎஸ், அதாவது அவர் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் இருந்திருக்கார். அப்புறம் அங்கே அவர் வந்து கவர்னராக இருந்திருக்கார் பாண்டிச்சேரியில். அந்த பையன் யார் வந்து பிறந்தான்னு சொல்கிறாரோ அந்த பையன் நான் தான் அப்படின்னு சொல்கிறார் அவர். இப்பேற்பட்ட அனுபவம். இதை அவர் சொல்லிவிட்டு அவர் போயிட்டாருன்னா இதில் வரணுமே. இதை சந்திரசேகர் கடப்பாடிகள் அந்த அன்றைக்கி இருந்திருக்கார், அவர் சொல்கிறத கேட்டுண்டு அவர் மூலமாக இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஜெய்சங்கர் அரசங்கர் மகாபரிபாதமேஸ்வரன் மகாபரிபாதமேஸ்வரனும்.